Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இஃப்தார் நேரத்தில் சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான புடிங் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோகர்ட் புடிங் செய்கிறதுக்காக 200 கிராம் அளவில் சீனி எடுத்திருக்கிற சீனியில் 3 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்டி லேசாக சூடாகிட்டு வரும்போது சேர்த்துக்கொள்ளுங்க. முடியுமான வரைக்கும் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போது தான் செய்ய போகிற கேரமல் கருகி போகாமல் சரியான பதத்தில் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி எந்த ஒரு ஸ்பூனும் போடாமல் லேசாக சட்டியை ரொட்டேட் பண்ணி விட்டாலே சேர்த்திருக்கிற சீனி நல்ல அழகான முறையில் கேரமலாகி நமக்கு கிடைச்சிடும். சீனி நல்லாவே கரைஞ்சதுக்கு அப்புறமா 200 மில்லி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதே சூடோட இந்த கேரமலோட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக நம்ம சீனி கேரமல் பண்ணதும் தண்ணி சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டி ஆகிரும் இல்லையா? பட் இது மாதிரி நீங்கள் சுடு தண்ணி சேர்க்கும் போது கேரமல் கட்டி ஆகாமல் குயிக்காகவே கரையிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது போல் கேரமல் எல்லாமே நம்ம சேர்த்துருந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருந்த 200 கிராம் சீனியில் மிஞ்சிருக்கிற சீனி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்து நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். சீனி எல்லாமே கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அப்படி இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இது மாதிரி பதம் எதுவும் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சீனி நல்லாவே கரைஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி ஒரு முறை கொதிக்கிற நேரமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. முடியுமான வரைக்கும் இந்த கேரமல் தண்ணியை நல்லா சூடு தணியும் வரைக்கும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த நோம்பில் வீட்டில் இருந்து ஏதாவது சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும், அது மூலமாக கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் ஷியானாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஷோரூம் மாவநிலையில் இருக்குது. முக்கியமாக வீட்டில் இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காகவே ரீசெலர்ஸ் குரூப் ஒன்றும் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி இந்த பிஸ்னஸை கொண்டு போகிறது, இந்த பிஸ்னஸ் மூலமாக நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பூரண அறிவையும் உங்களுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆடைகளும் பிரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வாங்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக எல்லா வகையான ஷல்வாஸும் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிக குறைந்த விலையிலே அவங்கக்கிட்ட வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரீசெலர்ஸ் எல்லாருக்குமே பெரிய அளவில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் எல்லா ஷல்வாஸுமே சேல் பண்ணிட்டும் வர்றாங்க. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்புக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியக்கூடியதாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 160 கிராம் உள்ள யோகர்ட் தான் சேர்க்க போகிறேன். இதுவே நம்ம ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகர்ட் கப் 80 கிராம் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் புடிங் செய்யும் போது 2 யோகர்ட் கப் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சேர்த்துருக்கிற யோகர்ட்டை நல்லா இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் நமக்கு இது கிடைக்கும். முக்கியமாக கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அது கூடவே 3 பெரிய சைஸ் உள்ள முட்டை சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் சின்ன சைஸ் உள்ள முட்டை சேர்க்குறீங்க அப்படின்னா 4 முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. வெனிலா எசன்ஸ் விருப்பம் இல்லாதவங்க 2-3 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி அதை கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம சேர்த்துருக்கிற இந்த முட்டை, யோகர்ட், அதே மாதிரி வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற கேரமல்ட சூடு எல்லாமே தணிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி பீட் பண்ணி வச்சுருந்த முட்டை, யோகர்ட் இது கூடவே கேரமலையும் எல்லாத்தையுமே சேர்த்து எகெயின் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் இது மாதிரி நுரை இருக்கும் இல்லையா? அந்த நுரை எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு வேறையாக நம்ம எடுத்துடலாம். ஃபைனலாக ஒரு ஸ்டைனர் வச்சு எல்லாத்தையுமே வடித்து எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இந்த மிக்சிங் கிடைக்கும். எக்ஸாக்டாக வட்டிலப்பம் செய்யும் போதும் அந்த கலர் எப்படி இருக்குமோ அதே கலரில் தான் நமக்கு இந்த மிக்சிங் கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புடிங் பார்த்திங்கன்னா இது மாதிரி டீ கப், அதாவது செரமிக் டீ கப்பில் தான் செய்ய போகிறோம். நீங்கள் பயப்படாமல் இது மாதிரி செரமிக் கப்பில் நீங்கள் அழகாகவே இந்த புடிங்கை செஞ்சு எடுத்துடலாம். ஸோ எடுத்திருக்கிற எல்லா கப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ப்ரஷ்ஷால் எல்லா இடமும் படுறதுக்கு மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு ஆயில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற இந்த புடிங் மிக்சிங் எல்லாத்தையுமே எடுத்திருக்கிற கப்ஸில் சரியான சம அளவில் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு கப்ஸ்லையும் தான் நீங்கள் இந்த புடிங் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஒரு பெரிய பவுலில் கூட இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணி கூட ஒவ்வொரு பீசஸாக சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா கப்ஸுக்குமே நம்ம செஞ்சுருந்த புடிங் மிக்சிங்கை போட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரோ அப்படி இல்லாட்டி கிளிங்கோ வச்சு மேல் பகுதியை நல்லா கவர் பண்ணி விட்டுடுங்க. அப்போதான் நம்ம வேக வைக்கும் போதோ மேலிருந்து ஆவியோ இல்லாட்டி தண்ணியோ உள்ளுக்கும் மிக்ஸ் ஆகாமல் செய்ய போகிற புடிங் ரொம்ப டேஸ்டாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி எல்லா கப்ஸையுமே கவர் பண்ணதுக்கு அப்புறமா இதை எப்படி சரியான முறையில் வேக வச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். 5 புடிங் கப்ஸ் வேக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அகலமான சட்டி தான் எடுத்திருக்கிறேன். நம்ம எடுத்திருந்த எல்லா கப்ஸையுமே இது மாதிரி நேர்த்தியான முறையில் அடுக்கி வச்சிடலாம். இதுவே நீங்கள் தனியாக ஒரு பவுலில் செய்கிறீங்க அப்படின்னா இதை விட சின்ன சட்டி உங்களுக்கு தாராளமாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்திருக்கிற டீ கப்ஸில் அரை பகுதி வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி சரியாக 40 நிமிஷம் அப்படி இல்லாட்டி 45 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியா 40 நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி ஃபாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு புடிங் வெந்திருக்குதா அப்படின்னு ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. டூத் பிக்கில் எந்த ஒரு ஈரத்தன்மையும் இல்லாட்டி புடிங் 100% நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு தனியும் வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர் அப்படி இல்லாட்டி 4 ஹவருக்கு சில் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே உங்களோட புடிங் ரெடி ஆகிரும். ஸோ வீட்டில் உள்ள 2-3 பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செலவே இல்லாமல் இந்த சூப்பரான புடிங்கை நீங்கள் அசால்ட்டாகவே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இஃப்தார் நேரத்தில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அமிர்தம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.